வணக்கம். த வேர்டிக்ட் அப்படின்ற படம் இப்போதான் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ பார்த்தோம். கிருஷ்ணசாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் ரூம் ட்ராமா. அது பிறகு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோர்ட் ரூம் ட்ராமா, கிரைம் த்ரில்லர், நல்ல அழகான ஒரு கதை. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஹாலிவுட்லேருந்து தமிழ் அப்படின்னு ஒரு காம்பினேஷனோட நிறைய ஆங்கிலம் இருந்தாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு அனுபவம் கொடுக்குது. வரலட்சுமி சூப்பர் இந்த ஃபிலிம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான படம். கிருஷ்ணசாகர் ஒரு நீட்டான ஒரு என்டர்டைனிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. திரையரங்கில் பாருங்க, உங்களுக்கு ஒரு புதுமாரியான அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். வேர்டிக்ட் படத்தோட ப்ரீமியர்ல இருந்து வரேன். ரொம்ப அருமையான படம், ஒரு அமேசிங் த்ரில்லர் ஷார்ட் கம்ப்ளீட்லி இன் யூஎஸ். அண்ட் படத்தோட லீட்ஸ் இட்ஸ் ஆல் உமன் ஆன்சாம்பிள் அப்படின்னு சொல்றோம். சுஹாசினி மணிரத்னம், பரு சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் வித்துலேகா எல்லாரும் ஒரு அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ். யூ வில் என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். அண்ட் கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட், அவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். So I really hope movies like this with strong content should really work. So கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Ramkrishnan, really enjoyed the movie. இது வந்து ஒரு combination of a Hollywood movie and Malayalam movie மாதிரி இருக்கு actually. And very good performances by everyone and concept ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Throughout வந்து I think they got the attention of the viewers. Really enjoyed it. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. Congratulations to Krishna and the entire verdict. வேர்டிக்ட் இதை பற்றி நம்ம வேர்டிக்ட் கொடுக்கணும்னா 2-3 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி ஐ ஃபீல் இட்ஸ் ரியலி குட் ஃபிலிம். இந்த சென்ஸ் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இது கோர்ட் ரூமில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, அது ஆனால் உண்மை வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 லேடிஸ் சேர்ந்து எப்படி வந்து ஒரு குற்றவாளி பிடிக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்டாக ஃபைனலாக அந்த லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அதை தவிர வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஓவர் ஃபிலிம்னு சொல்லி நம்ம இந்தியன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் அதுக்கு என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல் ஃபிலிமும் வந்து இங்கிலீஷில், சப்டைட்டில்ஸ் தமிழில் பேசுகிறவங்க தமிழில் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி ரொம்ப தத்ரூபமாக அவங்கவுங்க ரோலில் வித்தவுட் எனி ஒரு பந்தா இல்லாமல் ஒரு அழகாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்ருதி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஹாசினி ஆஃப்கோர்ஸ் அண்ட் எல்லாருமே. அண்ட் அந்த வித்யுலேகாவோட கேரக்டர்னும் ஆல்ரெடி அது வந்து கேபி சார் படத்தில் அந்த மாதிரி தான் வரும். அதாவது உண்மை வந்து இருக்கும், அந்த சீக்ரெட்டாக தெரிஞ்சு அதுக்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து டைலாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அக்யூஸ்ட் அண்ட் த லாயர், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் அப்ரிஷியபிள் எஃபர்ட் பை கோபி கிருஷ்ணன் அண்ட் ஹிஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, வேர்டிக்டோட ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் போர் அடிக்காமல் நம்மளுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இங்கிலீஷில் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இது வந்து நம்ம யூஎஸ்ல நடக்கிறது வந்து நம்ம தமிழில் கோர்ட் ரூம் சீன்ஸை வந்து தமிழில் காட்டவும் முடியாது. ஸோ அந்த ஒரு ஹேண்டிகேப் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குமோ அடுத்தது அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ரோலை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர், மை டியர் ஃப்ரெண்ட் கோபி. அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு I don't know what you would call this, a crossover film என்ன நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் இது. ஸோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மியூசிக் கூட நம்மளை வந்து ஒரு அது ஒரு தனியாக ஒரு திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு அதோட போலியை ஃபீல் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம். வேர்டிக்ட் பார்த்துட்டு என்னுடைய வேர்டிக்ட், I really like the film.
இன்ஃபேக்ட் டு பி ஆனஸ்ட் ஒரு 4-6-8 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரீவியூ மாதிரி பண்ணாங்க. அது ப்ரீவியூன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்போலேருந்து இப்போ so many change corrections they've done and really elevated the film. இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவா, இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, இஸ் இட் a story about failed love, lost dreams, realized dreams, or is it a covid pandemic story? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் பிகாஸ் இட்ஸ் ஆல் ஆஃப் இட். எல்லாம் அடங்கிய ஒரு நல்ல படம், திறமையான இளைஞர்கள். அது நானே சொல்லக்கூடாது, என் டாட்டர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கா. வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர், வெரி ப்ரௌட் ஆஃப் த டீம் அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் சக்சஸ். வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு படம், ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இல்லை இது வந்து லவ்வா, இப்போ மோகன்ராம் சொன்ன மாதிரி ஆல் ஓவன் இன்டு ஒன் திங். அந்த படம் எட்டாவது அப்படின்னு நினைக்கும் போது தேர் பிகின்ஸ் another suspense. வெரி நீட்லி எக்ஸிக்யூட்டட் மர்டர், நீட்லி எக்ஸிக்யூட்டட் ஃபிலிம். அண்ட் கிருஷ்ணா ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சுஹாசினி மேடம், she has done a job well. Varun really rocked. Varalakshmi really rocked. And Vidyu and every actor that did that job well. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்தது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை நம்ம கண்ணு முன்னாடி அப்டேட் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, வண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபி அண்ட் வண்டர்ஃபுல் மியூசிக். ஸோ ஐ எம் ஷூர் வேர்டிக்ட் வில் ராக். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ த வேர்டிக்ட்க்கு இன்னைக்கு நாங்கள் ப்ரீமியருக்கு வந்தோம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அவ்வளோ கிளாஸாக எடுத்திருக்காங்க. அண்ட் மஸ்ட் சே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுஹாசினி மேம், ஸ்ருதி ஹரிஹரன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹர். அவ்வளோ அழகாக நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. வரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித்யுலேகா பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி பார்க்கறதுக்கே. அண்ட் கோபி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டீமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். போனாங்க, அப்ராடுக்கு போனாங்க, டக்குன்னு ஃபியூ டேஸில் முடிச்சாங்க, படத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் படமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அவ்வளோ கிளாஸாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இஸ் டூ குட் வித் லாட்ஸ் ஆஃப் twists and turns. Very nice. I think it's a must watch with your family. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வித்யுலேகா. இப்போதான் வேர்டிக் பார்த்து நாங்களே ஒரு வேர்டிக் பண்ணிட்டோம். படம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்குன்னு. ரியலி இட்ஸ் ஸோ த்ரில்ட் அண்ட் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு தந்த டைரக்டர் கிருஷ்ணாவுக்கும் ப்ரொடியூசர் கோபிக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னை வந்துட்டு 2012 நிறைய காமெடி ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்துட்டு ஒரு சீரியஸ் கோர்ட் ரூம் ட்ராமாவில் ஒரு ஜூரி மெம்பராக ஒரு முக்கியமான பங்கு தந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஐ ஹாவ் டு கிவ் மை தேங்க்ஸ் ஒன்லி டு த வேர்டிக்ட் டீம். ஹோப்ஃபுல்லி லைக் வேர்டிக்ட் எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி வரணும். ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் திஸ் கேரக்டர் ஜஸ்டிஸ். ப்ளீஸ் வேர்டிக்ட் வந்துட்டு தியேட்டருக்கு வந்துட்டு பாருங்க. ஒரு நல்ல ஒரு பாப்கார்னும் ஒரு சோடாவோடையும் யூல் ரியலி என்ஜாய் திஸ் very very thrilling courtroom drama. Catch Verdict in theaters. Thank you. ஹலோ, படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வெளியில வரோம். உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து வீட்டிலேயே அப்படி ஒரு பர்த்டே தட்டினா அவ்வளோ கான்டென்ட் இருக்கு. அதனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா வருமா அப்படின்னு தான் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபார் ஒன்ஸ் நிஜமாவே சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி நைஸ். ஒரு த்ரில்லர். அதனால ஆரம்பத்துலேருந்தே நம்மள வந்து ஆஹா இது எப்படி என்ன நடந்திருக்கணும் நம்மளும் ஒரு பக்கம் கெஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஹூட் அண்ட் இட் மாதிரி படம் இது. ஆனா கடைசி வரைக்கும் உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு கெஸ்ஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் த காஸ்ட். ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான காஸ்ட். எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் கீப்ஸ் இஸ் கெஸ்ஸிங். ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கான்டென்ட் வேணும்னு சும்மா கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கணும். விஷிங் த டீம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட். நான் ரஷ்னா அதிராஜ் அண்ட் ஐம் ஹியர் மெயின்லி பிகாஸ் ஆஃப் கோபி அண்ட் ராஜி. பட் ஆனஸ்டாக சொல்லணும்னா
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை வரும்போது, பட் ரியலி ஹாப்பி வித் வாட் வி saw டுடே. Fast paced, logical, well presented, and very well acted by all the artists. So, all the very best to the verdict. Let it do very well. Thank you. Balagangadharan. I'm a friend of Gopi and Raji. I happen to be in Chennai. I'm visiting, I live in Singapore. Uh, Definitely, after a very long time, a courtroom drama that you can enjoy. Very well done writing. The writing is very good. The direction is very nice. The suspense has been maintained for the longest time. Um, there are moments when they try to take the audience into a different track, and it's a very smart way of doing it. I think the actors have done a great job. It is very heartening to watch a film that is led by four women, by women, as in the main actors, the main leads are the protagonists are women. So it was very, very, very well done. So very good evening spent watching the verdict. Congratulations to the entire team. Um, yeah, I would request everybody to come and watch this film. It's a courtroom drama like none other. Thank you. Okay, I just want to take this opportunity. This has been a long journey for everyone involved, and the entire verdict project, started as a labor of love. So my heartiest of congratulations to everybody involved in the project: Manu, Shruti, Prakash, Krishna, Aditya Rao. So I was involved from the very first stage. I saw just how much effort, hard work everybody put right from inception, and to actually see all the efforts come to life and seeing it being released on the big screen, and being able to witness it the way it was meant to be seen, on the big screen, seeing a fusion of genres come together, and I think it's been extremely humbling and gratifying to see the response here. I'm very happy for the entire cast and crew. All the very best to Team Verdict, and hopefully we get to see more such projects from all of you. So thank you all. இப்போ தான் முடிச்சிருக்காங்க அண்ட் கேட்டது வரைக்குமே இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் வந்து நம்ம உண்மையா வந்து சில பேர் வேர்டிக் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடைச்சிச்சு. அண்ட் நிறைய பேருக்கு ஆக்சுவலி நிறைய பேர் மோஸ்ட் எல்லாருமே வந்து வெளில வரும்போது நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்தை போய் சேர்த்து வந்து உங்க கையில தான் இருக்கு. மீடியாவோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து மீடியா மூலமா தான் வந்து போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு கோர்ட் ரூம், நான் ட்ராமா சொல்ல மாட்டேன், கோர்ட் ரூம் த்ரில்லர் சொல்லலாம். நீங்களும் பாருங்க, பார்த்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. த பேக்ரவுண்ட் ஸ்கோர், த டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், த ஹோல் ஃபீல் ஆஃப் த ஃபில்ம், தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ 100% கொடுத்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஃபுல் படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் ஷூட் பண்ணாங்க. அண்ட் இந்த காலத்தில் வந்து நமக்கு ஒரு சாங் போயிட்டு வரதுக்கே நம்மளுக்கு கிழிஞ்சிடும். ஸோ மொத்த படமே பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் மொத்த குரூப்பாக கூட்டு போய் அங்கே ஒரு படம் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ஒரு படத்தை பண்ணி முடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உங்களுக்காக வந்து இட்ஸ் ரிலீஸ் நவ், இட்ஸ் த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்பா மூச்சுலாம் ஸோ அதான் சொன்ன மாதிரி என்டையர் மூவி அங்கே தான் ஷூட் பண்ணோம். 23 நாளில் ஹோல் படம் ஃபிலிமிங் முடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் ஷூட் எவ்ரி டே, 23 டேஸ்க்கு. அண்ட் த ஆர்டிஸ்ட் எல்லாம் தே கேவ் தேர் ஃபுல். நீங்கள் இந்த படம் தயவு செய்து பாருங்கள். ஏன்னா இது வந்து இன்னைக்கு மத்தியானம் ப்ரெஸ் ஷோ இருந்தது, அதுலேயும் நல்லா போச்சு. நீங்கள் பாருங்கள். நீங்களாக தான் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கோலி ஹாலி ஃபிலிம் நாங்கள் சொன்னோம். ஏன்னா ஹாலிவுட் இங்க கோலிவுட் ப்ரொடியூசர் இவர் தான். அதாவது வந்து ஒரு மொத்த படமே போய் அமெரிக்கால பண்ணதல்ல அவர் இவர் தான். ஸோ ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல அருமையான டீம். வரலட்சுமி அண்ட் சுஹாசினி மேம், ஸ்ருதி ஹரியர் அண்ட் வித்யுலேகா அண்ட் பிரகாஷ் மோகன்தாஸ் அவரும் ஆமாம் இன்ட்ரடியூஸ் பண்ண படத்தில். ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப கண்டிப்பாக தேவை. அண்ட் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட். And thank you so much. Hi everybody, I'm Aditya Rao. I'm the music director for The Verdict. This is my first directorial debut in the Tamil film industry. நான் 10 வருஷமா film industryல background singer and playback singer. I've been part of the industry, but this was my first opportunity to be the music director for a Tamil film. Thanks to Prakash Mohandas, Gopi sir, Krishna Shankar, everybody else on the team who believed in me. They gave me complete freedom to
really explore all types of sounds for this film. And இது கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்லலாம், கோர்ட் ரூம் த்ரில்லர்னு சொல்லலாம், ஆனா நல்ல கதையா கூட சொல்லலாம். இந்த கோர்ட் ரூம் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா ஃபிலிம்க்கு வந்து 6 படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் அந்த பேக்ரவுண்ட்ல எந்த மாதிரி ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ இட்ஸ் a true honor for me to be a part of this film. Thank you so much to everybody. படம் டெஃபினட்டா பாருங்க, you will definitely enjoy it. Thank you. Guru sir. Hello, I'm Gopi Krishnan. I'm one of the co-producers of the film. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தரமான படங்கள் தமிழில் வரதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அண்ட் ஐ விஷ் த ஆடியன்ஸ் come to the theatre and watch this movie because that's exactly what we want. We don't need anything more than that. வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் அது மட்டும்தான். தயவு செஞ்சு படத்தை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைங்க. அதுதான் my only request. Thanks to all of you. Thank you. Thank you so much. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷனா பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து டைரக்டர் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் ஐடியா இருக்கு. பிளஸ் வந்து இப்போ நிறைய படம் நம்மளும் பார்த்துப்போம்ல, ஒரு கோர்ட் ரூம்னா எப்படி இருக்கணும் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வாங்கிருப்போம். நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், நிறைய தமிழ் படம் பார்க்குறோம், நிறைய தெலுங்கு படம் பார்க்குறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து ஒரு கோர்ட் ரூம்ல இப்படி ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் நமக்கு தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து உங்களுக்கு feel தரும். Thank you so much. Thank you so much.